முறையை எண்ணீர் வாருமே. இதய வாசல் தேடி வருகிறேன். என் இதய முறையை எண்ணீர் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் நான் வாழ என் உள்ளம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இத்திருப்பலியானது நன்றி திருப்பலியாக ஜாஸ்பர் லூர்து மேரி குடும்பத்தார் ஒப்படைக்கிறார்கள். வில்ஃப்ரெட் மெட்டில்டா ஆரோக்கியராஜ் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், ஜேம்ஸ் ஜேசிரன் சுவானா நன்றி திருப்பலியாகவும், ஜோசப் நீதி குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், இன்ஃபன்ட் காஸ்டினோ ஜீனாரியான் நன்றி திருப்பலியாகவும், ஆக்னஸ் கேப்ரியல் குடும்பத்தார் நன்றி திருப்பலியாகவும், 7வது ஆண்டு பிறந்த நாளை சிறப்பிக்கின்ற சாரா அபிகேல் நன்றி திருப்பலியாகவும், மேலும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற சந்தியா ஸ்டெஃபிக்கு நல்ல உடல் சுகத்திற்காகவும், அன்பு அவருடைய நல்ல உடல் சுகத்திற்காகவும், மேலும் மரித்த எம் விக்டர், ஜே சிம்சன் சகாயராஜ், CK தாமஸ், லூர்து சாமி, லூர்தம்மாள், மரி ஜோசப் ஆரோக்கியராஜ் இவரது 2வது ஆண்டு நினைவாகவும், யூபிலி திரேஸ் சுதந்திரா இவருடைய 10வது ஆண்டு நினைவாகவும், ஜஸ்டினா ஜான் சின்னப்பன் லூர்தி மேரி இவருடைய ஆண்மலை பாற்றுக்காகவும், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும், யாரும் யாத ஆன்மாக்களுக்காகவும் நமது சிறப்பு கருத்துக்களுக்காக தெய்வீக திருப்பலியில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, உம் மக்களின் குற்றங்களை மன்னிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் வலுக்குறைவால் நாங்கள் செய்த பாவங்களிலிருந்து உமது கனிவிரக்கத்தால் விடுதலை பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 10 முதல் 13 வரை. அந்நாட்களில் எரேமியா கூறியது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல், திருப்பாடல் 18. பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அவர் உரைத்தது, என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இறுக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. பல்லவி. காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 10வது அதிகாரம் இறைவசனங்கள் 31 தொடங்கி 42 முடிய.
அக்காலத்தில் இயேசுவின் மேல் ஏறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கின்றேன். அவற்றுள் எச்செயலுக்காக என் மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லி கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடனும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்துக்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள் யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு அழகான கேள்வி கேட்கிறாரு. ஏன் என் மேலே கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு யூதர்கள் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் செய்த நல்ல காரியத்திற்காக அல்ல, ஆனால் உன்னையே நீ கடவுளாக மாற்றிக்கொண்டிருக்கிறாய் என்கிற ஒரு கேள்வியை அழகாக அந்த கேள்விக்கு பதிலை சொல்லியிருப்பார். அந்த பதில் நம்மோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நாமும் ஒரு சில சமயங்களில் நம்மையே கடவுளுக்கு உரிய இடத்தில் வைத்திருக்கிறோம். இப்போ ஏதாவது ஒரு துன்பத்தின் நேரத்தில், தேவையின் நேரத்தில், ஆபத்து நேரத்தில் நமக்கு யாராவது உதவி செய்தார்கள் என்றால் உடனடியே நம்ம என்ன சொல்லுவோம்னா, கடவுள் மாதிரி வந்து காப்பாற்றினீங்க என்று சொல்லுவோம். கடவுளை போல இருக்கிறீர்கள் என்று சொல்லுவோம். ஆண்டவரே நேரில் வந்த மாதிரி இருக்கு என்று சொல்லுவோம். அன்னை மரியாதை உங்கள் உருவத்தில் பார்த்த மாதிரி இருக்கு என்று சொல்லுவோம். இதையெல்லாம் நாம் மனமாற ஒருத்தருக்கு தருகின்ற ஒரு வெண்மதி. அது மகிழ்ச்சியோடு தருவது, மனசார தருவது, எதையும் எதிர்பாராமல் தருவது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி என்ன நீ புகழ வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிற பொழுது, நான் பெரியவன் என்று காட்டுகிற பொழுது, நான் என்னை தவறான பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். பிறர் என்னை மகிழ்ச்சியோடு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் சொல்லாதது வேறு. ஆனால் என்னை நீங்கள் இப்படித்தான் பார்க்க வேண்டும், நான் தான் உங்களுடைய பெரியவன் என்று நினைத்து கொண்டிருப்பது வேறு. என்கிட்ட தான் நீங்கள் எல்லாத்துக்கும் வர வேண்டும், என்னால் செய்ய முடியாதது ஒன்றும் கிடையாது, நான் உனக்கு தான் வாழ்வு கொடுத்தேன், நான் நினச்சதுனால தான் நீ இருக்கிறாய், நான் விட்டு கொடுத்ததுனால தான் உன்னுடைய வாழ்வு இருக்கிறது என்று ஒருவரை தாழ்மையான இடத்திற்கு தள்ளுவதற்கு காரணம் என்னுடைய ஆணவம், அகங்காரமாக இருக்கிறது. நான் மனசார ஒருத்தரை இறைவன் என்று வாழ்த்துவதும், நான் தான் இறைவனுக்கு இணையாக இருக்கிறேன் என்று சொல்லுவதற்கும் இரண்டிற்கும் வித்தியாசம் வேறு. அப்போ நான் இருக்கின்ற இந்த சூழல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் இறைவனுக்கு உகந்த இடத்திற்கு என்னால் செல்ல முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஆண்டவர் அப்படி நினைத்தார் என்றால் நாம் நமது குற்றம் குறைகளிலேயே நம்ம சாதாரண ஒரு இடத்துல தான் தங்க வேண்டும். ஆனால் அவருடைய இரக்கம் மிக பெரியது. நாம் அவரை போல இருக்க முடியுமா என்பதை விட நாம் அவராக மாற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்று நற்செய்தி நமக்கு விடுக்கின்ற அழைப்பு அதுதான். ஆண்டவருடைய விழுமியங்களை நாம் நம்முடைய வாழ்வில் பின்பற்ற வேண்டும். அவர் செய்த நன்மைகள், எதையும் எதிர்பாராமல் செய்த தருணம், நாம் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க வேண்டும், ஒன்றாக இருக்க வேண்டும், இணைந்திருக்க வேண்டும் என்கிற இப்படிப்பட்ட விழுமியங்கள் என்னிடத்தில் இருக்கிறதா? இல்லையெனில் சுயநலத்தில் நான் சொல்லுதை நீங்க கேளுங்க என்று நாம் குடும்பங்களிலும் சரி, வேலை செய்கின்ற இடங்களிலும் சரி, ஆலயத்திலும் சரி, நான் சொல்வது தான் நடக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்தது என்றால் அந்த எண்ணத்தை நாம் மாற்றி அமைத்துக் கொள்வோம். இறைவன்
நம்மிடத்தில் குடிக்கொள்ள வேண்டுமெனில் அந்த தாழ்மையான மனம் நம்மிடத்தில் வேண்டும். அது என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை சிந்திப்போம். தூய ஆவியின் துணையை வேண்டி தாழ்மையான மனம் கொண்டு என்றும் மகிழ்ந்து பிறரோடு ஒன்றித்து இறைவனைப் போல மறு கிறிஸ்துவாக வாழ தெய்வீக திருப்பலியில் மன்றாடுவோம். காணிக்கை பாடல். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் முந்தைய கை நின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு ஏற்றவாறு என்றும் உம் பலிபீடங்களில் பணிபுரியும் தகுதி பெற்று அவற்றில் முடிவில்லாமல் பங்கேற்பதால் மீட்க பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர்.
ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் ஒரே குடும்பமாய் சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் முதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருவோர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது பேராயர் மேதகு ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியா இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியாடும், எனது ஆன்மா நலமடையும்.
இனி போதும் அவர் பாதம் வந்து சேரும், அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு அழைக்கிறார். நொறுங்குண்ட நெஞ்சத்தை இயேசு அழைக்கிறார். உயிர்த்த கிறிஸ்துவை நோக்கி ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது திருப்பாடுகளினாலும் மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை பழைய பாவ நிலையிலிருந்து விடுவித்து முடிவற்ற வாழ்வின் கதவுகளை திறந்துவிட்டீரே. நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்ச்சிகளினால் புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொளியை பெற செய்தருளும். தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து நித்திய பேரன்பத்திற்கு வழி நடத்தியருளும். நாங்கள் மண்ணுலக நாட்டங்களை களைந்துவிட்டு விண்ணுலக மகிமையை கொடையாக பெற்றுக்கொள்வோமாக. இவற்றையெல்லாம் முது உயிர்ப்பின் வல்லமையால் எங்களுக்கு தந்தரலும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது பலியின் நிலையான பாதுகாப்பு எங்களை என்றும் கைவிடாதிருப்பதாக. எங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் அது என்றும் அகற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்புகளுக்காக அமர்வோம். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்னும் சிறிது நேரத்தில் நமது பங்கு இளையோர் குழுவினர் தயாரித்து மிக சிறப்பாக பயிற்சி செய்து மிக அழகாக இந்த ஒளி
சிலுவை பாதை நமக்கு தர இருக்கிறார்கள். அனைவரும் இருந்து இந்த சிலுவை பாதையில் ஒளி காட்சி வழியாக கண்டு பயன்பெறுவோம். வருகிற ஞாயிற்று ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி குருத்தி ஞாயிறை கொண்டாடுகிறோம். அன்று காலை 6:15 மணிக்கு ஆங்கில திருப்பலி நமது CBSE பள்ளி வளாகத்தில் நடைபெறும். காலை 6:15 மணி திருப்பலியில் பங்கேற்பவர்களும் 7:45 மணி திருப்பலியில் தமிழில் திருப்பலியில் கலந்து கொள்பவர்களும் அனைவரும் CBSE பள்ளியில் காலை 7:15 மணிக்கு ஒன்று கூட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அங்கு 7:15 மணிக்கு குருத்தோலைகள் மந்திரிக்கப்பட்டு பவனியாக நாம் எல்லோரும் நமது ஆலயத்தை வந்தடைவோம். தொடர்ந்து 7:45 மணிக்கு தமிழில் திருப்பலி நமது ஆலயத்தில் நடைபெறும். குருத்தோலை ஞாயிறன்று காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை நமது பங்கில் இரத்த தான முகாம் நடைபெறும். இதனை நமது உயிர்த்த கிறிஸ்து இளையோர் இயக்கத்தினர் ஒருங்கிணைப்பார்கள். நாளைக்கு சனிக்கிழமை நமது பங்கு தந்தை அவர்களின் தலைமையில் இயேசுவின் வல்லமை குழுவினர் வழிநடத்தும் குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நமது ஆலயத்தில் காலை 9:30 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். அன்று மதிய உணவும் வழங்கப்படும். எனவே இதில் பங்கேற்று பயன்பெற அன்புடன் அழைக்கின்றோம். 15ஆம் தேதி திருத்தைல திருப்பலி நமது சாந்தோம் பேராலயத்தில் நடைபெறவுள்ளது. நமது உயர்மறை மாவட்டத்தின் அனைத்து குருக்களும் இத்திருப்பலியில் பங்கேற்பார்கள். எனவே அன்று மாலை திருப்பலி நமது ஆலயத்தில் நடைபெறாது. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வருகிற செவ்வாய்க்கிழமை மாலை திருப்பலி நமது ஆலயத்தில் நடைபெறாது. வரும் 16ஆம் தேதி புதன்கிழமை நமது பங்கில் சிறப்பு ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கப்படும். அன்று மாலை 6 மணி முதல் 8 மணி வரை நமது ஆலயத்தில் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்க வெளியிலிருந்தும் குருக்கள் வருகை தருகிறார்கள். ஏறக்குறைய 8 குருக்கள் இங்கிருந்து ஒப்புரவு அருட்சாதனத்தை வழங்குவார்கள். ஆகவே இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக பாஸ்கா திருநிகழ்வை நாம் சிறப்பாக கொண்டாட தயாரிப்போம். நமது பங்கின் ஜூபிலி விழாவை முன்னிட்டு நமது பங்கில் லோகோ காம்படிஷன், குறும்பட போட்டி, ஜூபிலி பாடல் போட்டி மற்றும் ஜூபிலி ஜபம் எழுதும் போட்டி நடைபெறுகிறது. உயிர்ப்பை கொண்டாடுவோம் என்னும் தலைப்பில் இப்போட்டிகள் நடைபெறும். இப்போட்டிகளுக்கான பதிவுகள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அதை தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் ஞாயிறு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வெற்றி பெறும் நபர்களுக்கு திருவிழாவில் பரிசுகள் வழங்கப்படும். அவே இதை குறித்து விளக்கம் தேவை என்றால் உதவி பங்கு தந்தையிடமோ கேட்டு தெரிந்து கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவை இந்த போட்டியில் கலந்து கொள்ளுங்க. மிக எளிமையானது, ஆனால் மிக ஆர்வமானது, பயன் உள்ளது. லோகோ காம்படிஷன், அதுபோல் குறும்பட வீடியோ கிளிப்பிங், நமது பங்கினுடைய வரலாறு குறித்து அதனுடைய மைய கருத்து உயிர்ப்பை கொண்டாடுவோம். தவக்கால கைப்பிடி அரிசிக்கான டோக்கன்கள் நமது ஆலயத்தில் விற்கப்படுகிறது. ஒரு டோக்கன் ரூபாய் 100 செலுத்தி பெற்றுக்கொள்ளவும் வருகிற பெரிய வியாழன் அன்று அரிசியை பெற்று காணிக்கையாக கொடுக்கலாம். பெரிய சனிக்கிழமை உயிர்ப்பு விழா நள்ளிரவு திருப்பலியில் நீங்கள் தரும் காணிக்கை புரொவிஷனாக இருக்கட்டும். அரிசி, பருப்பு, எண்ணெய் யாரெல்லாம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ. ஏனென்றால் இங்கே பக்கத்தில் தனிகாச்சல நகரில் SDM, இந்த சபையை சார்ந்த தலைமை பணியாளர், ஜெனரல் சுப்பீரியர் இருக்கிறாங்க. ஃபாதர் அந்தோனி சாமி அவர்கள் நம்மிடம் விண்ணப்பித்திருக்கிறார். பல இடங்களிலே அவர்கள் மிக எளிமையான வாழ்க்கை வாழ்கிறார்கள். அந்த குருக்கள் பல ஏழை மக்களுக்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள். ஆகவே நாம் தருகிற இந்த ப்ரொவிஷன்ஸ் SDM அருட்தந்தையர்களுக்கு ஒப்பு கொடுக்கப்படும். அவர்கள் வருவாங்க. இங்கே அன்னைக்கு பெரிய சனிக்கிழமை ராத்திரி திருப்பலியில் அவங்க இருப்பாங்க. காணிக்கை
அவர்கள்தான் எடுப்பார்கள். ஆகவே தயவுசெய்து தாராள உள்ளத்தோடு எவ்வளவு ப்ரொவிஷன்ஸ் வழங்க முடியுமோ அதை கொடுத்து உதவுமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நள்ளிரவு திருப்பலிக்கான மெழுகுதிரிகள் ஆலயத்தில் விற்கப்படும். பெற்று பயன்படுத்த முக்கியமாக ஞானஸ்தான வார்த்தை பாடை புதுப்பிக்கும் பொழுது அந்த நள்ளிரவு திருப்பலியில் எல்லோரும் மெழுகுவத்தி கொளுத்தி நாம் அந்த வழிபாட்டில் கலந்து கொள்ளுவோம். அதுபோல் விசுவாச அறிக்கை அதே நேரத்தில் வரும். ஆகவே இந்த மெழுகுத்திரியை நீங்கள் வாங்கி பயன்படுத்த கேட்டுக்கொள்கிறோம். உம்வாக்கு என் வாழ்வாக பத்திரிகையின் கடைசி பக்கத்தில் நமது பங்கு பெருவிழா நிகழ்வுகள் அச்சடித்து தரப்பட்டுள்ளது. இதன் விலை 15 ரூபாய். இன்று வாங்குபவர்களுக்கு 10 ரூபாய் மட்டுமே. ஆகவே அங்கே ஆலய முகப்பில் இந்த உம்வாக்கு என் வாழ்வாக என்ற பத்திரிகை விற்பனைக்கு இருக்கிறது. ஆலய முகப்பில் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.